முகம் பளபளப்பாக இருக்க சில மருத்துவ முறைகளை நம்ம வந்து பார்க்க போகிறோம். பெரும்பாலும் ஒருத்தருக்கு வந்து முகம் சரியினாலே சொல்லுவாங்க, என்னோட பேஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது, மந்தமாக இருக்குது, என்னதான் வந்து ஒரு அழகான முகம் இல்லை. ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு முகம் வந்து நமக்கு அழகாக இருந்தாலும் இல்லாட்டியும் நம்மளுடைய மனசில் வந்து அழகாக இருக்குன்னு நம்ம நினச்சோம்னா நம்மளுடைய முகம் வந்து கண்டிப்பாக அழகாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து எனக்கு என்னோடய முகம் வந்து நல்லா இல்லை, பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வாங்க, அப்படியே பழைய மாதிரி இல்லை, அந்த தோலெல்லாம் சுருக்கம் ஏற்பட்டுருச்சு, என்ன பண்ணலாம், சில கெமிக்கலில் யூஸ் பண்ணாலும் எனக்கு சில சைடு எஃபெக்ட் வருது. பெரும்பாலும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இயற்கை நேச்சுரல் ப்ராடக்ட்லேயே நம்ம எப்படி பண்ணிக்கலாம், வீட்டில் கிடைக்கிற சில டிப்ஸ் முறைகளை பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ முகம் வந்து பார்த்திங்கன்னா பளபளப்பாக ஆகிறதுக்கு நாட்டு வாழைப்பழம் வந்து வாங்கிக்கோங்க. அதை வந்து பார்த்திங்கனாக்கா ஆயில் இல்லாமல் நல்லா சேர்த்து நல்லா வந்து நீங்கள் வந்து கையால் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு 1 hour கழித்து அந்த முகத்தை வந்து கழுவிட்டிங்கனால போதும். முகம் வந்து பார்த்திங்கனாக்கா பளபளப்பாக ஆகும். ஆக்கக்கூடிய திறன் உள்ளதாக வந்து பார்த்திங்கனாக்கா சில மருத்துவ குறிப்புகள் வந்து சொல்லப்படுது. முகம் வந்து பளபளப்பாக தன்மை ஏற்படுத்தும். அதில் இருக்கக்கூடிய அந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பசுப்பு தன்மை வந்து நம்மளுடைய பேஸில் இருக்கக்கூடியதை நல்ல பளபளப்பு உண்டு பண்ணி நம்மளுடைய இயற்கையான ஒரு நேச்சுரலாக இதை வந்து பார்த்திங்கன்னா உண்டு பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான சில டிப்ஸ் முறைகள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். முகம் வந்து பளபளப்பு அடைஞ்சு இன்னும் ஏராளமான முகம் வந்து முக தெளிவையும் தரும், முக சிறப்பாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ மீண்டும் இது போன்ற சில அடுத்த ஒரு டிப்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.